அழகா ஒரு அஜெண்டா கோயம்புத்தூர். அது பிஜேபியினுடைய ட்ரெயினிங். அதாவது 3 வருஷமா இருந்தாலும் 30 நீங்க எப்படி கிராஸ் பண்றீங்கன்னு பொறுத்தது. இப்ப பாருங்களேன், ஒரு கட்சி 3வது முறையாக ஆட்சி வரப்போகுதுன்னு தெரியும் போது, அடுத்த 100 நாள் அஜெண்டா என்னன்னு போடுறாங்க. அடுத்த 1 வருஷ அஜெண்டா என்னன்னு போடுறாங்க. அடுத்த 5 வருஷ அஜெண்டா என்னன்னு போடுறாங்க. 2047 வரைக்கும் என்ன ரோடு மேப்னு போடுறாங்க. இந்த ஒரு தெளிவு நரேந்திர மோடி கிட்ட இருக்கிற இந்த தெளிவு, அதாவது எனக்கு 3வது வருமா வராதா பத்திரிகை எல்லாம் தூக்கி தூர போட்டு விட்டு 100 days, 1 year, 5 years, 2047 எப்படி அந்த கட்சி சிந்திக்கிறதோ அதே மாதிரி இங்க அண்ணாமலை சிந்திக்கிறார். அழகா ஒரு அஜெண்டா கோயம்புத்தூர். கோயம்புத்தூர்ல நீங்க ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். கோயம்புத்தூர் அந்த பாம் பிளாஸ்டுக்கு அப்புறம் அந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் ஷேட்டர்ட், அவங்களுடைய கான்பிடன்ஸ் எல்லாம் ஷேட்டர்ட் ஆயிருந்தது. அந்த நேரத்துல சங்கத்துடைய அமைப்பான சுதேசி ஜாகரன் குறிப்பாக சொல்லணும்னா நம்ம எஸ் குருமூர்த்தி போன்றவர் அந்த இண்டஸ்ட்ரியலிஸ்டுக்கு நம்பிக்கை கொடுத்து அங்க பெரிய இண்டஸ்ட்ரியல் சுதேசி இண்டஸ்ட்ரியல் ஃபேர் நடத்தி தே ரைஸ் தி ஃபெரோர் ஆஃப் கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரி. அப்ப அந்த கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரிக்கு பாரதிய ஜனதா கட்சி மேல நம்பிக்கை வர ஆரம்பிச்சது. இன்னைக்கு அந்த இண்டஸ்ட்ரியல் இன்னைக்கு பாருங்க, இந்த நாயுடு அசோசியேஷன் அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஏற்கனவே கவுண்டர்ஸ் இருக்கிறாங்க. 2 பெரிய கம்யூனிட்டி தான் இண்டஸ்ட்ரீஸ் கம்யூனிட்டி. அங்க அந்த 2ம் அண்ணாமலைஜி கூட வந்தாச்சு. இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க. 3 கட்சி வேட்பாளரையும் கூப்பிடுறாங்க. 2 கட்சி வேட்பாளர் போகல, அண்ணாமலைஜி அவர்கள் மட்டும்தான் போகிறாங்க. அப்ப என்ன ஆகிறது, யாருக்கு அதை பத்தி புரிதல் இருக்கோ அவர் அப்ப புரிதல் இருக்கிறதுனால தானே உங்களால மேனிஃபெஸ்டோ கொடுக்க முடியுது. ஏடிஎம்கே ஏன் மேனிஃபெஸ்டோ கொடுக்க முடியல?